பிரம்மா சரஸ்வதி. இப்போ இராணுவ தளபதியாராக அவர் ஏட்டில் உள்ள கணக்கு, ஏடு உள்ள கணக்கு 7 செம்பம் தண்டனை கொடுக்கலன்னு சொன்னார்லப்பா. இப்போ தான் பூமியில் இறங்கி தண்டனைக்கு வந்து உட்கார்ந்துருக்கார். இவ்வளவு தப்பு செஞ்சுருக்கான். அப்போ மானிட பே எப்படி மாதிரி போகிறான், அப்போ பயம் இல்லாமல் இருக்கான் மானிட பேரை. கடவுள் ஒன்று இதாண்டா உண்மையான கடவுள், நீ வச்ச கடவுள், 3 மதத்துக்காரன் கடவுள். சுத்தமாக தூயமாக பூமியில் இறங்கி பூமியில் நிற்கார் கடவுள், புரியுதா இல்லையா? 7 ஜென்மம் தண்டனை கொடுக்கலான்ட்டார். இந்த ஜென்மத்தில் தக்க தண்டனையாக கொடுப்பார். அதுதான் நீதிமன்றம் கோர்ட்டில் எல்லா பேரையும் கணக்கு ஏற்றி வச்சுருக்காரு. அது அவர் கடவுளால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. எல்லா பலாயிரம் கோடி சிட்டி கிராமத்தில் கிடக்கிறோன்னு பூரா அந்த நேரத்தில் அள்ளிடுவாங்க, எல்லாமே அள்ளுவோம். அதான் இராணுவ தளபதியார், இராணுவ தலைவர், இராணுவம் நீதிமன்றம் கோர்ட்ஸு இதே, புரியுதா? டெல்லி அமர்நாத் ஜோதிர்லிங்கத்தில் கணக்கை முடிச்சிட்டார். அமர்நாத் ஜோதிர்லிங்கத்தில் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டும் அடுத்தாப்பில் மந்திரி இருக்கானா, ரெண்டையும் சேர்த்து கணக்கை சுடுகாட்டு எரிப்பில் எரித்து கணக்கை முடிச்சாச்சு. முக்கால் சத்தியம் கணக்கு கேட்காம இருக்காதா அப்படின்ட்டார். கணக்கு கேட்கக்கூடியவன் கேட்கணுங்கார். கைலாசத்தில் வந்து கேட்கணும், கேட்கல அப்படின்னா இப்போ நான் நொறுக்கி விடுவோம்ட்டார். சென்னை மெட்ராஸ் டு டெல்லி வரைக்கும் குளிரை இறக்குவார். மானிட பேரை அப்படியே பிளட் ரத்தத்தை அப்படியே உரைய வைப்பார். அவர்கிட்ட என்னென்ன பவர் இருக்கோ அத்தனையும் ஆட்டி படைப்பார், ஆட்டி எடுத்து போடுவார் மானிட பேலை. முக்கால் சாத்தியம் சென்னை மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வரைக்கும் பாடாப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் அக்கக்கா பிரித்து எடுத்து போடுவார் மானிட பேலை. புரியுதா இல்லையா? புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு இராணுவ தளபதியாராக உட்காந்து கணக்கு போடுறார். கணக்கு இருடா அப்படின்ட்டார். நீங்கள் ஜோடியாக கணக்கு விடுங்கடா, புருஷன் பொண்டாட்டியமாக விடுங்கடா அப்படின்ட்டார். அதனால் நாங்கள் புருஷன் பொண்டாட்டியமா மாற்றி இந்த கணக்கு இன்றைக்கி இராணுவ தளபதியாராக உட்காந்துருக்கார் பூமியில். இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் உட்காந்து கணக்கு போடுறார். தப்பு செஞ்சேன்னா ஒரு பாயிண்ட்டு கூட விட மாட்டார். எல்லாம் 2ஆம் நம்பர் வியாபாரம் பூரா உள்ளே போயிடுவான். 2ஆம் நம்பர் வியாபாரம் உள்ளே போயிடுவான். மானிட பேலுக்கு இன்று நாள் சாப்பாடு உணவு போடுறா அப்படின்ட்டார். பூமியில் விளையிறது காய்கறிகள், நெல், கோதுமை, என்னென்ன ஐட்டமோ அத்தனையும் விளையுதோ ஒவ்வொரு மாநிலமாக கொடுத்துருக்கார். அதை சாப்பிட தெரியாமல் அதை விளைய வச்சு திரித்து பூரா பூமியை அழித்து வாரான். புரியுதா இல்லையா? கோர்ட்டில் பார்க்க வேண்டாமா? 2ஆம் நம்பர் கணக்கு போடுறாரு. அதை பார்த்தியா பார்க்கலையா? கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் பார்க்கல. இப்போ அது இன்னைக்கு இராணுவ தளபதியாராக உட்காந்துருக்காரு பூமியில். இதை சேர்த்தே கணக்கு போட்டார். அது இராணுவம் உள்ள வரையில் தேடி பார்ப்பான், பூமியில் பார்ப்பான். விவசாய இடமா எல்லாமே அந்த கெச்சை பூரா எடுக்கையில் உள்ளே போய்கிட்டே இருப்பான். முக்கால் சத்தியம் விவசாயத்துக்குள்ளே வீடு மாளிகை என்னென்ன கட்டினானோ குடும்பத்தாரே உள்ளே தூக்கி போடுவாங்க. இதாண்டா கணக்கு, இதுதான் கணக்கு. அழிக்கலாமாடா மானிட பேரை, உனக்கு படுத்து எழுந்திரிச்சு போகிற கிழவடா இடம் வேணும் ஏண்டா முட்டா பேகளா கணக்கு போடுறாரு. அறிவில்லாமல் செய்யாதீங்கடா, அறிவில்லாமல் செய்யாத, சரியா? அறிவோடு செய். அறிவு எது கொடுத்துருக்காரு? 6 அறிவு எதுக்குடா கொடுத்தாரு? 2 அறிவில் இருக்க. 2 அறிவில் இப்போ என்ன நடத்துதா மானிட பேரை? பூரா வீட்டுகளில் போட்டு மாற்றி நாக்கை போட்டு நக்குதிய. மாற்றி என்ன நக்குத? நீ உன் பொண்டாட்டி கழிக்கிறத ஆணு நக்குது, ஆணு கழிக்கிறத பெண்ணு நக்குது. அறிவேட்ட முட்டா பேர படிப்பாடா, கல்வி படிப்பு முட்டா பேகலா. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. பூமி அழித்து பூரா டாக்டராக ரோடை போட்டு வச்சுருக்கான். அது ஏற்கனவே அரசியல்வாதி இந்த செம்மத்தில் தெரியும். ரோடு போட்டாச்சுன்னா வெடிப்பு வராது, பூமியை டாக்டராக வெடிக்க மாட்டார். அதனால் எங்கெங்கே ரோடு பாலங்கள் போடணுமோ அத்தனை இந்த ஜெம்மத்தில் போட்டான். நீ ரோடு தானே போட்டிருக்க, பூமியை வெடிக்காட்டாலும் பூமியிலேருந்து மழை, காற்று, புயல், நிலநடுக்கம் கொடுப்பாரு. ஆனால் குளிர் பிரதேசத்தை வானத்திலேருந்து கீழே இறக்குவார். முக்கால் சாத்தியம் இப்போ வானத்தை சுடுகாட்டில் எரிச்சிருவாங்க. எரிச்சோன்னா வானம் பூரா செல்லோட்டமாக போயிடும். அப்படியே ஒரு பவரால் மந்திரத்தால் கீழே இறக்குவார். இறக்கையில் மானிட பேர் சுண்டு நம்ம அன்னைக்கே சாவான். ஆணும் பெண்ணும் சுண்டி சாவான். முக்கால் சத்தியம்.